மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, இப்ப நம்மளோட பிரசாந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். என்ன என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா, இந்த தமிழ் நடிகர்கள் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க பண்ற அலப்பறம் மாதிரி, இந்த தமிழ் நடிகர்கள் பண்ற அலப்பறம் மாதிரி உலகத்திலே அவனும் பண்ண மாட்டானுங்க. என்னவோ இவங்கள தான் அந்த கடவுள் எடுத்து அப்படியே களிமண் எடுத்து உருண்டை புடிச்சு உருவாக்கி அனுப்பி இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. 4 படம் நடிச்சு 4 படம் ஹிட் ஆனா போதும். உலக அலப்பறம் பண்றாங்க. இவங்கள பத்தி வச்சு கிளின்னு கிழிக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவே டீட்டெயிலா பார்த்துருவோம். கதை கேட்க ரெடியா? வணக்கம் பிரசாந்த். வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு யார டோஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? ரோஸ்டோ என்னன்னா, இந்த தமிழ் நடிகர்கள் இருக்காங்க. ஆமா. நீங்க அப்பையில இருந்து எடுத்துக்கங்க. இந்த தியாகராஜ பாகவதர், சரி, சின்னப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, இந்த ரஜினி கமல், விஜய் அஜித், இன்னைக்கு சொல்றாங்க எவனோ ஒரு 2 பேரை சொல்லுவாங்க. தனுஷ் சிம்புன்னு வாங்க, பிரதீப், ஏதோ ஒண்ணு சொல்றானுங்க. இவனு இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துங்க. இன்னைக்கு 4 படம் எடுக்கிற நடிகர்கள் வரையும் எடுத்துங்க. ஒரு 4 படம் ஹிட் ஆச்சுன்னா போதுங்க, சரியான ஆட்டம் போடுறாங்க. அதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, கரெக்டா ஒரு 2 படம் ஹிட் ஆன உடனே ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவல் போவானுங்க. சரி. அங்க அந்த அப்படியே அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் கத்துறது, அந்த கத்தும் போது அவனுக்கு ஏதோ ஒரு உள்ள ஒரு டோபமைன் சுரக்கும் போல, அப்படியே குதூகலம் ஆயிடுறானுங்க. அதே மாதிரி நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு நடிகன் கூட என் ரசிகர்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க. என் ரசிகர்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடம் எப்படி இருந்ததோ, நான் கிளம்பி போயிட்ட அப்புறமும் என் ரசிகர்கள் கூடி கலைஞ்சிட்ட அப்புறமும் அந்த இடம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 200 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பாக்குறாங்களா, அந்த லெவல் தான், அந்த மரியாதை தான் அவங்களுக்கு. படத்தை பார்த்தியா, கொண்டாடினியா, பால் ஊத்துனையா, ஏறினையா, மேல ஏறினையா, கீழே விழுந்தியா, செத்தையா, அவ்வளவுதான். சினிமா இப்படி சொல்லணும்னா, சினிமா இஸ் என்டர்டைனர், ஓகே, என்டர்டைன்மெண்ட், நாட் எமோஷனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம மக்கள் எல்லாம் தயாராகாமையே இருக்கிறாங்க. படத்தை படமா பார்க்காம, அதுதான் வாழ்வியல், அதுதான் லட்சியம். நீங்க இன்னும் சொல்ல போனா, படத்தை பார்க்கணும்னு பெத்த தாய் கிட்ட இருந்து பெத்த தாய் கழுத்துல போட்டிருக்கிறத முதற்கொண்டு அத்துட்டு போயிட்டாங்க. பார்த்திருக்கானுங்க. எப்படிங்க இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறது போக, அந்த படத்துல வர பாட்டெல்லாம் கேட்டா சகிக்க முடியல. கஜாவா மஜாவா அப்படிங்கிறானுங்க. அதெல்லாம் பாக்குறக்கே சகிக்கல. மக்கள் மத்தியில, ஒரு பெரியவங்க மத்தியில அதெல்லாம் பார்த்தாலே இது என்னடா. முதல்ல ஒரு நிறைய பேர் பாடல் எழுதுறவங்களா இருப்பாங்க. நடிகர்களுக்கு கொண்டாட்ட பாடல்ல எழுதுவாங்க. ஆமா. அதுல 4 பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டாவது இந்த சமூகம் குறித்து. இளையராஜா பாட்டெல்லாம் அருமையா இருக்கும். இளையராஜா கண்ணதாசனே ஒரு அக்கறையோட எழுதுவார். ஒரு தனி மனிதத்தை பத்தி, சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும், அவரோட கொள்கைகள் எல்லாம் பாட்டா எழுதாரு. இன்னைக்கு எழுதுறவன் போலாம் பிளாஸ்ட் மாசு பீஸ்ட் இல்ல. நீங்க சொல்ற மாசு வெறி தரவெறி நீங்க சொல்றீங்க. ட்ரெண்ட் ஆகுறாங்க இல்லைங்க மக்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறாங்க. பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க. பூவாட்ட பேசுறீங்க. நேர புண்ட நீங்க நல்லா கேட்டுக்கங்க. ஒரு விஷயத்த ஒரே நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ட்ரெண்ட் ஆகுறான் இதெல்லாம் இல்லைங்க. அவன் பண்றதே மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி, அவன் தான் ஏதோ பெரிய இவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணுன்றதுக்காக. ஏங்க நீங்க இத சொல்ல பாருங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் இந்த ஒரு 4 வீடியோ போடுவானுங்க, ஏதாவது ஒண்ணு அப்படியே வைரல் ஆகுது, கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான்னு வச்சுக்க, அவன் ஏதோ பெரிய புடுங்கியாட்டம். இந்த காலேஜ் செலிபிரிட்டி, இந்த செலிபிரிட்டி எல்லாம் அவன் செலிபிரிட்டியாமா விசில் அடிக்கிறது. தலைவன் ஒரு வீடியோ பாக்குறேன், அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன், 100 பொண்ணுங்க, இந்த சைடு ஒரு 50 பொண்ணு, இந்த சைடு ஒரு 50 பொண்ணு. இவர் நடுவுல அப்படியே மாப்பிள்ளையாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. யாரு புடுங்கி, இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் போடுற புடுங்கிங்க, செலிபிரிட்டி புடுங்கி என்ன பண்ணி தொலைக்கிறது. அதுதான் காலேஜ் பிள்ளைகள் வைப்புங்க. இவனுக்கு விதை போட்டது யாருன்னா, இன்னைக்கு நடிக்கிறாங்க பத்திய நடிகர்கள் இவங்க தான்.
இல்ல இப்ப நம்ம அதாவது நாகரிகமற்ற செயல் திட்டம் என்னத்த நாகரிகம் நான் இல்ல நீ என்ன சொல்றேன். நாகரிகம் எனக்கு அது தர இவன்லாம் ஏமாத்திரையா முன்னாடி பண்ணி பே பண்ணியா இதெல்லாம் நல்ல இல்ல பண்ணி எப்படி நல்லா இருக்கும் உன்னை மாதிரி தான் இருக்கும் ஜிப்பா போட்ட பண்ணி பே நாகரிகமற்ற செயல்களை போட்டு அதாவது ஒரு படப்பிடிப்பு தளத்துல இருந்து ஒரு இதுல இருந்தோ எடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை வந்து மக்கள் ஈஸியா ஏத்துக்கிறதுக்கு மனநிலை இருக்காது. ஆனா நீங்க ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த பண்ணுங்க, சட்டுன்னு புடிச்சிட்டா அப்படியே என் தலைமை இப்படி சொல்லிட்டான், என் தலைமை அப்படி சொல்லிட்டான். அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கானுங்க, மேல இருந்து குதிப்பானுங்க. பால் அபிஷேகம், மண்சோறு இதெல்லாம் வந்து பார்த்தா வேடிக்கையா இருக்கு பார்த்துட்டு. பஸ்ல ஏறி விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பம்லாம் என்னத்துங்க? நீங்க இப்படி நீங்க யாருங்க கேக்குறதுக்கு? இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? நீங்க கேக்குறீங்க அந்தந்த ரசிகர்கள், அந்தந்த ரசிகர்களுக்கு நடிகர்களாக இருக்கிறவங்க அதை கேட்கணும். நீங்க கேட்கறதுக்கு யாரு? இல்ல நான் கேட்கறதுக்கு யாரு? சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆட்டுறதுக்கா இருக்கும் நம்ம இந்த சமூகத்துல? என்னங்க என்னத்த நீங்க ஆட்டிடுவீங்க? என்ன ஆட்டி கிழிச்சு தள்ளிடுவீங்க? இந்த வீடியோ பார்த்தனா அந்த நடிகனுக்கு நான் இது தூக்கம் வரேன். நான் அவ்வளவு கில்ட் கான்சியஸை நான் அதுல இந்த வீடியோல உருவாக்க முடியும். நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன். இந்த நடிகர்கள் ஒரு பயலுக்கு கூட இன்னைக்கு எக்ஸாம் வச்சா 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவன் ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி 200 கோடி சம்பளம். அவன் என்ன கிழிச்சுட்டான்னு அவனுக்கு 100 கோடி சம்பளம். அதே ஷூட்டிங்ல லைட் மேன் ஒருத்தர் இருப்பான். அவன் லைட்டை கொஞ்சம் மாத்தி போட்டானா, ஒரு லைட்டிங் செட் பண்றது எவ்வளவு பெரிய கலை தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க் தெரியுமா? ஒரு செட்டு போடுறது எவ்வளவு பெரிய ஒர்க் தெரியுமா? இவன் என்னங்க வந்து டைலாக பேசி அந்த பாட்டை பின்னாடி இப்பெல்லாம் ப்ராம்ப்ட் பின்னாடி நின்று டைலாக் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டே இருப்பான். இவனுக்கு கேட்டு நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இவனுக்கு பெரிய ஆக்டர் இவனெல்லாம் வந்து இது பண்றானு சமூகத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்காங்க இந்த நடிகர்கள். நீங்க அத சொல்றீங்க. இப்படி நீங்க இத பத்தியே நீங்க பேசுறீங்கல்ல. இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, ஒரு நடிகன் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல, அந்த நடிகரை வந்து பார்க்க போறாங்க, பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அந்த நடிகரை அவரை பார்க்க மறுக்கிறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த நடிகரை பார்க்க வராங்க. ஆனா அந்த நடிகர் வந்து அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப வந்து நீ ஒரு பொருட்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி தானே நடந்துட்டு இருக்குது சமூகத்துல. அதை யாரு கேள்வி கேட்பா? யார் ஒரு நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் கேள்வி கேட்கறேன். சாதாரண மக்கள், நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களும் கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கமெண்ட்ஸ்ல வந்து நம்மளத்தான் காரி துப்புவானுங்க. அதுதான் நடக்கும். இந்த கமெண்ட்ஸ்ல எழுதுற எவனா இருந்தாலும் நான் அட்ரஸ் கொடுக்குற மாப்பிள்ளையோட அட்ரஸ் இல்ல அட்ரஸ் வேலை நண்பர் அட்ரஸ் கொடுக்க. நீங்க எல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து நீ பிறந்த ஜென்ரல்ல தான் இன்னும் இருக்கீங்கன்னா, ஆம்பளையா பிறந்து நான் ஆம்பளையா தான் இருக்கேன், நான் பொம்பளையா பிறந்து பொம்பளையாவே இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னா மாப்பிள்ளை அட்ரஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஆம்பளையா இருந்தா மாப்பிள்ளை மேல கை வச்சுட்டு அடுத்து என்கிட்ட என் மாப்பிள்ளை நான் வீட்டுக்கு போகணும். மக்கள் என்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்ம சாதாரண மக்களுங்க, சாதாரண மக்கள் பொதுஜனங்கள்ட்ட இருந்து வந்து நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அது நம்மனால ஏதோ ஒரு யூஸ் ஆகிற வீடியோ வந்து மக்கள்கிட்ட போய் அவன் ஒருத்தர் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தே போயிருப்பேன். என்ன இந்த இவனுங்க பாருங்க, இவனுங்க இந்த பசங்க நடிகர்கள் பசங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏதோ ஒரு படம் எடுத்திருப்பான், அது ரிலீஸ் ஆகாம இருக்கும். இல்ல ஏதோ ஒரு டைரக்டர் கூடயோ தயாரிப்பாளர் கூட அவனுக்கு பிரச்சனை இருக்கும். இல்ல ஏதோ அவன் குடும்ப பிரச்சனையா இருக்கும், ஏதோ அவங்க அப்பா கூட பிரச்சனை, ஏதோ டைவர்ஸ் ஆகும். ஏதோ ஒரு உலக பிரச்சனை. மக்களுக்கு நாளைக்கு வந்து அத்தியாவசியமான வாழ்க்கை, ஒரு அடிப்படை வாழ்க்கையே போகுது. ஏதோ நாளையில இருந்து கரண்ட் இருக்காது, நாளையில இருந்து பெட்ரோல் கிடைக்காது, நாளையில இருந்து தண்ணி கிடைக்காது, அந்த மாதிரி பிரச்சனை மாதிரி இதை காட்டுவாங்க. இவன் டைவர்ஸ் பண்ணுவான், இந்த நாய் வந்து வாழ்ந்துருக்கு. ஆனா இதே டைவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் கோர்ட்ல 5 லட்சம் டைவர்ஸ் ஆயிரு. அவன் என்ன மீடியா, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பங்க. அது ஏதோ பண்ணி தொலைது, வாழுது வாழாம போகுது, அது பிரச்சனை இல்லை நமக்கு. இவன் இன்டர்வியூ கொடுப்பாங்க உட்காந்துக்கிட்டு, அது தவறாங்க. இன்டர்வியூ இல்லைங்க, அவங்க போட்டு மக்கள் பாடா படுத்துறாங்க. அது ஒரு நியூஸா மக்கள் பார்த்துட்டு அங்க போறிட்டு அந்த நடிகருக்கு இது போச்சு, இங்க பாரு இந்த நடிகைக்கு இவன் போயிட்டான், அதெல்லாம் ஒரு பேச்சா? ஏண்டா இன்னும் குடும்பங்கள் 2 டைவர்ஸ் ஆயிருக்கு.
என்னைக்காவது இன்டர்வியூ கொடுத்துருக்காப்லையா மாப்பிள்ளை? நான் ஏங்க நான் வீட்டுக்கு போவோனுங்க ஏங்க கவலை இருங்க. நமக்கு சொல்றேன். கல்யாணமே ஆகலைங்க. மாப்பிள்ளைய விட நீங்க என்ன பெரிய வெண்ணைகளா? நீ என்ன படம் நடிகை? ஐயா. ஒரு நிமிஷம் இரு. இந்த டைரக்டர் பையில நான் சொல்றேன், உன்கிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தா நீ வந்து என் மாப்பிள்ளைய வச்சு ஒரு படம் எடுத்து காட்டுற. ரசத்தி ஆசை ரசத்தி ஆசை ரசத்தி பார்த்தல்ல, இவ்வளவு கூட அழைப்பேங்க நான் பாட்டுக்கு. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன்.